ஓகே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சாயில் மெக்கானிக்ஸ்ல எர்த் பிரஷர் டாபிக்ல பேலன்ஸ் என்ன டாபிக் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, எர்த் பிரஷர்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் எர்த் பிரஷர், ஆக்டிவ் எர்த் பிரஷர், ஆக்டிவ் எர்த் பிரஷர், பிரஷர் அட் ரெஸ்ட், பாசிவ் எர்த் பிரஷர், அதனுடைய ஃபார்முலாஸ் எங்கெங்க யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ கண்டிஷன் பார்த்தோம். சர்சார்ஜ் லோடிங் கண்டிஷன், சம்மர்ஜ்டு யூனிட் வெயிட் கண்டிஷன் அண்ட் சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட் கண்டிஷன் அண்ட் அனதர் ஒன் திங். ஸோ பேஸ்ட் ஆன் தட் வாட்டர் டேபிள் கண்டிஷன் அதுவும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூலும்ஸ் தியரி. ஓகே, கூலும்ஸ் வெஜ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. கூலும்ஸ்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜ் தியரி தான் நமக்கு மீனிங். ஓகே, த கூலும்ஸ் இஸ் டிசைன்டு பேஸ்ட் ஆன் தி வெஜ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் கொஸ்டின். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தியரி பாட்டு தான். நம்ம கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா, எஸ்டர்டே அந்த 40 மினிட்ஸ் ஒரு வீடியோ இருக்குல்லைங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எர்த் பிரஷர் தியரி. ஓகே, பட் இதில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாட் இஸ் வாட் அப்படின்றோம். ஓகே, எஸ். ஸோ த கூலும் வெஜ் தியரி சேம் அசம்ஷன். ரிட்டைனிங் வால் ரேங்கின்ஸ் தியரி என்ன அசூம் பண்ணாரோ சேம் அதே அசம்ஷன் தான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னா, சாயில் சர்ஃபேஸ் இஸ் ரஃப். அங்கே நம்ம என்ன அசூம் பண்ணோம், சாயில் சர்ஃபேஸ் இஸ் ஸ்மூத் அண்ட் ட்ரை சாண்ட்னு சொல்லிட்டோம். இவரும் அதே தான், சாயில் சர்ஃபேஸ் இஸ் ட்ரை தான், சாயில் சர்ஃபேஸ் இஸ் ஸ்மூத் அப்படின்னு சொல்கிறதுக்கு போல இவர் ரஃப்னு இருக்காரு. ரஃப். அப்போ இந்த ரஃப்ன்றது இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா டெர்சாகி சொல்லியிருக்காரு. இது நம்ம ஃபுட்டிங்ஸ்லாம் படிப்போம். ஓகே, ஃபவுண்டேஷன் டிசைனில் நம்ம படிப்போம். ஓகே, ஸோ ட்ரை சாயில் அப்படின்னு சொல்கிறோம். சாயில் இஸ் ட்ரை அண்ட் கொகிஷன்லெஸ் சாயில். ஓகே, எஸ். சரி, ஓகே, நம்ம பேசிக்ஸ் போகலாம். நம்ம இப்போ சிங்கிள் வெஜ் தியரி. ஸோ இப்போ வெஜ் அப்படின்னு என்னென்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா த ஃபெயிலியர் ஆஃப் தி ரீடைனிங் வால் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஜ் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இது எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா, the failure is passing through in the heel of the retaining wall அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஹீல் ஆஃப் தி ரிட்டைனிங் வால் அப்படின்றோம். ஸோ இதுதான், இது இப்படி தான் நமக்கு ஃபெயிலியர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நமக்கு பாஸ் ஆகுது. இந்த ஹீலில் தான் நமக்கு பாஸ். இது வந்து டோ போர்ஷன், இது நமக்கு வந்து ஹீல் போர்ஷன். ஓகே, இது ரெண்டுமே நமக்கு ஹீல் தான். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் வரல நமக்கு ஹீல் ஆஃப் தி ரிட்டைனிங் வால் நமக்கு பாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகே, எஸ். ஸோ சிங்கிள் வெஜ் ஹோல் மெட்டீரியல் சப்போர்ட்டட் ஆன் தி ரீடைனிங் வால். இது எல்லா மெட்டீரியலும் வந்து பார்த்திங்கன்னா ரீடைனிங் வாலில் தான் நமக்கு சப்போர்ட் ஆகிருக்கு. எந்த ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டும் நமக்கு கிடையாது அப்படின்றார் ரீடைனிங் வால் அப்படின்னு சொல்லிடுறார். ஓகே, த ஸ்லீப் சர்ஃபேஸ் பாசிங் த்ரூ ஆஃப் தி ஹீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லிப் சர்ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, நமக்கு ஸ்லிப் சர்ஃபேஸ் பாசிங் த்ரூ தி ஹீல் ஆஃப் தி ரிட்டைனிங் வால் அப்படின்றாங்க. ஓகே, சாயில் சர்ஃபேஸ் இஸ் ரஃப், ட்ரை, கொகிஷன் லெஸ் சாயில், சாண்டுக்கு மட்டும்தான் சூட்டபுள். டெர்சாகியோட அசம்ஷனும் இதுதான். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நார்மல் டு தி வால் அப்படின்றாங்க. இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், ஏன்னா நீங்கள் வந்து ரஃப்னு சொல்லிட்டீங்களா, அது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நார்மல் டு தி வால். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா, வால் நமக்கு இதுதான், the resultant force is normal to the wall. Okay, this is for நம்ம என்ன சொன்னோம், the smooth அப்படின்னு சொன்னா parallel அப்படினோம். resultant force is normal to the wall. அப்போ 90 டிகிரி நமக்கு resultant force இருக்கும், sigma resultant. Okay, yes. inclined to the angle with respect to alpha or beta. inclined இருந்தா with respect to of alpha or beta அப்படின்னு சொல்லிட்டு நம்ம previous வீடியோல நம்ம பார்த்துட்டோம். trial surface large. ஓகே, லார்ஜ் ஆக்டிவ் அண்ட் லோ பேசிவ் தியரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எஸ், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஆக்டிவ் ட்ரையல் சர்ஃபேஸ் நம்ம எடுக்கக்கூடிய அந்த வெஜ் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா லார்ஜ் ஆக்டிவ் அண்டு ஸ்மால் பேசிவ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, எஸ். அப்போ மீனிங் நமக்கு என்ன, சர்ஃபேஸ் இஸ் ரஃப்னு சொல்லிட்டீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு அதிகமாக தான் நமக்கு இருக்கும். அதை நம்ம பார்ப்போம், கீழே வரும். சரிங்களா? லோ பேசிவ் மோர் ஜென்ரல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? த கூலும்ஸ் தியரி இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் which type of wall? Semi gravity retaining wall, gravity retaining wall and masonry wall. Semi gravity retaining wall, gravity retaining wall, masonry wall. Semi gravity, gravity இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம படிப்போம். ஓகேங்களா? ஸோ ஹைட்ராலிக்ஸ்னு நம்ம படிப்போம், ப்ளஸ் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் நம்ம படிக்கலாம். ஓகே, எஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசம்ஷன். அந்த ஸ்லைடிங் வெஜ் நம்ம சொன்னோம்ல, கூலும் சீரிஸ் த வெஜ் தியரி, சர்ஃபேஸ் இஸ் ரஃப், செமி கிராவிட்டி, கிராவிட்டி அண்டு மேசன்ட்ரி வால். அவ்வளோதான், இந்த 3 ஒன் மார்க் தான் கேட்டிருக்காங்களே, இதை தாண்டி எதுவும் கேட்டதே இல்லை. இந்த அசம்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வாட் இஸ் வாட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்லைடிங் வெஜ் 3 ஃபோர்ஸஸ் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ என்னென்ன ஃபோர்ஸ், சாயிலோடைய வெயிட். அப்போ சாயிலோட வெயிட் தான் நமக்கு அந்த வெஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ அந்த சாயிலோட வெயிட் தான் நமக்கு வெஜ். இது எங்கே ஆக்ட் ஆகும்னா அதனுடைய சிஜியில் ஆக்ட் ஆகும். அப்போ பி, அப்போ டபிள்யூ இன்ட்டு எக்ஸ் பார் நமக்கு கிடைக்கும். ஓகே, இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் தி சாயில். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் means moment. Okay, force into distance அப்படிங்கும்போது force into distance, force into the perpendicular distance. Okay, yes. The reaction force due to sliding of the wedge. So அப்போ the reaction force நமக்கு எங்கே, reaction force is passing through what heel சொல்லிட்டீங்க. அப்போ அது based on that
based on that sliding force of sliding of the wedge அப்படின்னு வரும் சரிங்களா. passive force ஓகே இந்த passive force வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆக்ட் ஆகும் active pressure or passive pressure acting at triangle shape h/3 from the base அப்படின்னு நாம சொல்லுவோம் சரிங்களா. h/3 from the base ஓகே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் ஓகேங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஸோ வால் வந்து நமக்கு ஸ்மூத் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்க. வால் வந்து ஸ்மூத் வால் அப்படின்னா ரஃப்னு சொன்னாதான் கூலும்ஸ் தியரி வந்துடுறாரு. இப்போ ஸ்மூத்னு சொல்லிட்டா ரெண்டு தியரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சேம் தான். த வால் இஸ் ஸ்மூத் KA இஸ் ஈக்குவல் டு போத் KA இஸ் ஈக்குவல் ஃபார் போத் தியரி கூலும்ஸ் தியரி அண்ட் ராங்கின்ஸ் தியரி அப்படின்னு சொல்றாங்க. மோர் ஸ்லோப் ஆர் ஹையர் வால் ஃப்ரிக்ஷன் இஸ் கிவன் இன்அக்யூரேட் ரிசல்ட் ஆஃப் இன் பேசிவ். அப்போ மோர் ஸ்லோப் அதிக ஸ்லோப் இருந்தாலும் சரி ப்ளஸ் ஹையர் வால் ஃப்ரிக்ஷன் இருந்தாலும் சரி நமக்கு வந்து இன்அக்யூரேட் ரிசல்ட் கொடுக்கும். இதெல்லாம் பேசிவ் கண்டிஷனில் அப்படின்றாங்க சரிங்களா. எஸ் ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இந்த கொஷின்ஸ் ஓகே. இது வரலும் பார்த்தா நம்ம கூலும் தியரி இது ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு. மோர் காம்பாக்டிங் சாயில் இப்போ நீங்களே சொல்லுங்கள் மோர் காம்பாக்டிங் சாயிலுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும். மோர் டென்ஸ் சாயில் மோர் காம்பாக்டிங் அப்படின்னா மோர் டென்ஸ் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இஸ் மோர். அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் மோராக இருக்கும்போது கேவோட வேல்யூ என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. ஃபார்முலா போட்டு பாருங்க KA ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் பை டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் பைங்களா அப்படி தானே நம்ம படித்தோம். எஸ் ஸோ இப்போ இதில் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் 30 பதில் நமக்கு வந்து 45 போடுங்க 1/√2 ஓகேங்களா 1/√2. இதே வந்து KP போடுங்க 1/by KA போட்ட ஆன்சர். அப்போ நமக்கு என்ன வரும் இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகுது KA வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ஓகே. KA வேல்யூ டிக்ரீஸ் ஆகும் KP வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸிங் KA value decreasing KP value increasing. One more question கேட்கலாம் ஓகே. The angle of internal friction is increasing ஓகே. எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். எஸ் ஸோ இதில் எப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்டுருவாங்க ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன்ஸ் இன்க்ரீசிங் கொஹீஷன் வேல்யூஸ் இன்க்ரீசிங் அப்படிங்கும்போது ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே. இந்த வால் ஃப்ரிக்ஷன் ஓகே வால் ஃப்ரிக்ஷனல் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம் சார். ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன்னா பைன்னு சொல்கிறீங்க. அப்போ வால் ஃப்ரிக்ஷன் ஆங்கிள்னா என்ன ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 45 + π/2 இந்த ஆங்கிள் தான் நமக்கு ஓகேங்களா. அந்த ஸ்லோப் ஆஃப் தி ஆங்கிள் பீட்டா ஆர் ஆல்ஃபான்னு சொல்கிறீங்களா அதுதான் நமக்கு பார்க்க போகிறோம். அப்போ வைப்ரேஷன் சப்ஜெக்ட் டு தி வைப்ரேஷன் அப்படின்னா சாயில் எப்படி இருக்கும் ஃபுல்லாக லூஸ் ஆகிடும் ஓகேங்களா. ஒரு வாலில் சப்ஜெக்ட் டு வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னா த சாயில் த கான்டாக்ட் ஏரியா ஆங்கிள் எப்படி இருக்கும் நமக்கு லூஸ். ஸோ அப்போ ஆல்ஃபா 0 ஓகே. நார்மல் ரீடைனிங் வாலுக்கு எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்னா நமக்கு 2/3 எடுத்துக்கும். இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஆர்டினரி ரீடைனிங் வால் நார்மல் ரீடைனிங் வாலுக்கு ஆங்கிள் வேல்யூ எவ்வளோ எடுத்துக்கோன்னா 2/3 ஆஃப் பை அப்படின்னு எடுத்துக்குவோம் 2/3 ஆஃப் பை. ஸ்மூத் ரீடைனிங் வாலுக்கு π/3 எடுத்துக்கும். ஸ்மூத் ரீடைனிங் வாலுக்கு π/3 33%. அப்போது அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் ஆர் ஹெவி ரீடைனிங் வால் வித் ரஃப் ஆர் ஹெவி ரீடைனிங் வால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3/4 அப்படின்னு 75% நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்மூத் வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா நம்ம 0 வைப்ரேஷன் ஆர் லூஸ் ஆயிலுக்கு வந்து 0ன்னு சொல்லிடுறோம். ஸ்மூத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33%. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரீடைனிங் வாலுக்கு 66%. ரஃப் ரீடைனிங் வாலுக்கு 3/4 எடுத்துக்கிறோம் 75% எடுத்துக்கிறோம் சரிங்களா. லூஸ் பேக்ஃபில்லுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் சாரி லூஸ் இது வந்து லூஸ் சாயில் இது ஓகேங்களா. லூஸ் பேக்ஃபில் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா ஓகே வைப்ரேட்டர் சாயில் சப்ஜெக்ட் டு லூஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா 0. இது லூஸ் பேக்ஃபில் ஓகேங்களா. சாயில் வந்து பேக் ஃபில்லிங் பண்ணுறோம். அப்போ லூஸ் சாயிலுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு π அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு π. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இதுலேருந்து வரணும் இத்தனை நாளில் கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் தியரிஸ் டேஷ் தியரி வெஜ் கூலும் தியரி முடிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் இஸ் அஷ்யூம்டு ஃபார் ரஃப் சர்ஃபேஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபார் செமி கிராவிட்டி ரீடைனிங் வால் கிராவிட்டி ரீடைனிங் வால் அண்ட் மேசன்ட்ரி ரீடைனிங் வால். இது மட்டும் தான் அந்த கொஸ்டின் மட்டும் தான் கேட்டிருக்காங்க இது வரலாம் ஓகே. எஸ் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸில் படித்தாச்சு ப்ரீவியஸ் வீடியோவில். அதாவது ஒரு டெப்த் ஆஃப் டென்ஷன் கிராக் ஃபார்முலா என்ன டெப்த் ஆஃப் டென்ஷன் கிராக் ZT இஸ் ஈக்குவல் டு 2C/γ இன்டூ √KP ஓகேங்களா. இப்போது இது நமக்கு ஃபார்முலா. இப்போ ஆக்டிவ் எர்த் ப்ரெஷரில் டெப்த் ஆஃப் டென்ஷன் கிராக் not developed அப்படின்றாங்க. டெப்த் ஆஃப் டென்ஷன் கிராக் இஸ் நாட் டெவலப்டு அப்படிங்கும்போது ஃபார்முலா KA(γH - 2C × √K கரெக்டாக. எஸ் ஸோ இப்போ ப்ரெஷர் பர் யூனிட் வெயிட் அப்படின்னா நமக்கு என்ன வரும் பர் யூனிட் லென்த் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் 12 KA(γH²). ஸோ அதனோட ஏரியா எடுத்து மல்டிபிள் -2C × √Ka. இது வந்து h/3 ஆக்ட் ஆகும். இது வந்து h/2 ஆக்ட் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் பேஸ். இப்போது டெப்த் ஆஃப் டென்ஷன் கிராக் டெவலப்டு அப்படிங்கும்போது என்ன வரும்னா சேம் இதோட வந்து +2C² காமா அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து ஆட் ஆகுறாங்க. ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகுது 2C² காமா kN/m². இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு டைம். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெப்த் ஆஃப் டென்ஷன் கிராக் டெவலப்டு டு நாட் டெவலப்டு என்னன்னு கேட்டாங்கன்னா 2C² / காமா. ஏன்னா இது ரெண்டும் கேன்சல்
டெவலப்டு. அப்போ டெவலப்டு வந்து ப்ளஸில் தான் நமக்கு வரும் 2c² டிவைட் பை காமா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பெஷல் தியரி. ஓகே, என்னன்னு சும்மா தெரிஞ்சு வச்சுட்டா போதும், இதெல்லாம் கொஸ்டின் கேட்டதே கிடையாது, தெரிஞ்சு விட்டு வச்சுக்கோங்க. ரெகிமெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லேட்டரல் எர்த் ப்ரெஷர் தியரி அப்படின்னா இட் இஸ் a graphical method finding Ka and Kp. பென்சிலேட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தடுக்கு பேர் வந்து ரெகிமெண்ட் மெத்தட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பென்சிலேட் மெத்தட். ஓகே, ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கூல்மன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லேட்டரல் எர்த் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுவும் நமக்கு ஒரு கிராஃபிக்கல் மெத்தட் தான். இதில் வந்து டெவலப் பண்ணது ரெகிமெண்ட்ஸ் மெத்தட்லேருந்து மோஸ்ட் ஜென்ரல் மெத்தட் கம்பேர்ட் டு ரெகிமெண்ட்ஸ் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யூஸ்டு ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் Ka and Kp ஃபார் கூலும்ஸ் எர்த் ப்ரெஷர். ஓகே, கூலும்ஸ் எர்த் ப்ரெஷருக்கும் கூல்மன்ஸ் மெத்தடுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. கூலும்ஸ் குல்மன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கல்மன் ஆர் குல்மன்ஸ். ஓகே, ஸோ கிரவுண்ட் அண்ட் எனி கான்ஃபிகரேஷன் லைக் ரயில்வே ரோடு, லாங் வால் அண்ட் லேயர்டு சாயில், டிஃப்ரெண்ட் சர்சார்ஜ், டிஃப்ரெண்ட்ஸ் டென்சிட்டி லோடுக்கு வந்து மோஸ்ட் சூட்டபுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, கூல்மன்ஸ் அண்ட் கூலும்ஸ் தியரி. எஸ். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது. சர்சார்ஜ் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா PA is equal to KA into Q, KA into gamma dash. ஓகே, இதுக்கு இது கொடுத்துருக்கோம் நம்ம 1 minute எக்ஸ்ட்ரா. எஸ். ஓகே, ஸோ லோடிங் சாயில் கொடுத்தாச்சு, சர்சார்ஜ் லோடு கொடுத்துருக்காங்க, ஃபில்லிங் சாயில் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் வெயிட் ஆஃப் தி சாயில். ஓகே, செல்ஃப் வெயிட் ஆஃப் தி சாயில் நம்ம ஆட் பண்ணுறோம். சேம் அதே காமா இன்ட்டு ஹெச். செல்ஃப் வெயிட் ஆஃப் சாயில் நம்ம பேக் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக் ஃபில்லிங் அப்படிங்கும்போது காமா இன்ட்டு ஹெச், அதனோட டென்சிட்டி ஆட் பண்ணிக்கணும், ப்ளஸ் அதனோட சர்சார்ஜ். ஓகே, KA into Q டேஷ் அப்படிங்கும்போது நமக்கு காமா இன்ட்டு ஹெச், செல்ஃப் வெயிட் ஆஃப் தி சாயில். ஓகே, இங்கே நான் வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம். சர்சார்ஜ் லோட் அப்படின்றது நமக்கு ஓவர் பர்டன் ப்ரெஷர். ஓவர் பர்டன் ப்ரெஷர் மீன்ஸ் ஃபில்லிங் சாயில், பேக் ஃபில்லிங் சாயில் மீன்ஸ் செல்ஃப் வெயிட் ஆஃப் தி சாயில் தான் நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு. அப்போ நமக்கு என்ன ஒரு காமா இன்ட்டு ஹெச் ப்ளஸ் Qன்றது ஆல்ரெடி நமக்கு ஆட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு Q டேஷ் அப்படின்றாங்க. ஓகேங்க, ஃப்ரம் H/2 ஃப்ரம் தி பேஸ். இது KA இன்ட்டு காமா ஹெச் டியூ டு ப்ரெஷர்னால நமக்கு இது வந்து ஃபில்லிங் சாயில். ஓகேங்களா, இது வந்து ஃபில்லிங் சாயில். இது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் சாயில். H/3 ஆக்ட் ஆகும். கொகிஷன் இருந்துச்சுன்னா -2c இன்ட்டு ரூட் ஆஃப் Ka. இது H/2 ஃப்ரம் தி பேஸ் அப்படின்றோம். ஓகேங்களா. எஸ். ஸோ இதுவரையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் முடிஞ்சிருச்சு. இந்த வாட் தட் தியரி, கூலும்ஸ் வெஜ் தியரி வச்சு ஒரு ஃபார்முலா மீன்ஸ் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர் கேட் எக்ஸாமில். ஓகே, ஸோ கேட் எக்ஸாமில் கேட்டால் இந்த மாதிரி டிஆர்பி எக்ஸாமில் கேட்கக்கூடாதா, ப்ளஸ் டிஎன்பிசி எக்ஸாம் கேட்கக்கூடாதுலாம் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன கொஷின்ஸ் கேட் எக்ஸாம்லையும் டிஆர்பி எக்ஸாம்லையும் இருந்தால் தூக்கி தூக்கி அப்படியே போட்டுறாங்க. ஓகே, சேம் அப்படியே நம்பர் மாறாமல். இப்போது இதுதான் நமக்கு ஒரு ரிட்டைனிங் வால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் எனக்கு ஒரு ரிட்டைனிங் வால். இப்போ இதில் செல்ஃப் வெயிட் ஆஃப் சாயில் எங்களுக்கு இப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் செல்ஃப் வெயிட் ஆஃப் தி சாயில், தட் இஸ் W. ஓகே, W மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் காமா இன்ட்டு ஹெச்னு சொல்லியாச்சு. இது நமக்கு எங்கே ஆக்ட் ஆகும், இட் இஸ் ஆக்டிங் அட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி செல்ஃப் வித் ஆஃப் தி சாயில் அப்படின்றோம் B. அப்போ நமக்கு என்ன வரும் அந்த இடத்துல B அப்படின்றது வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பாயிண்ட் பேஸ். ஓகே, அப்போ இதனுடைய ப்ரெஷர் சாயில் ப்ரெஷர் எங்கே ஆக்ட் ஆகும், H/3 ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா, H/3 நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அது நமக்கு H/3 ஆக்ட் ஆகும். நமக்கு என்ன சொல்லுங்கள், ½ இன்ட்டு KA காமா H². KA காமா H². ஓகே, இப்போ எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னா இந்த டயக்ராம் எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு பிளேஸ் இல்லாதனால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்க இந்த இடத்துல. ஸோ இதுதான் நமக்கு செல்ஃப் வெயிட் ஆஃப் தி சாயில். ஓகே, இப்போ இதனுடைய ப்ரெஷர் நமக்கு என்ன ஆக்ட் ஆகும், பேஸ்லேருந்து நமக்கு ஆக்ட் ஆகும் சொல்லிட்டீங்களா. H/3 ஆல்ரெடி படித்ததே தான், ½ இன்ட்டு KA காமா H². ஓகே, இப்போ இதனோட செல்ஃப் வெயிட் ஆஃப் சாயில் W. அப்போ இதனோட வித்து வந்து பார்த்திங்கன்னா B. இதனுடைய வேல்யூ வந்துன்னா B பார் நமக்கு மீன்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி B/2. இப்போது இந்த பேஸில் நமக்கு மூமெண்ட் இங்கே தான் நமக்கு ரிஸ்டைனிங் தானே இருக்குது, நமக்கு ரெசிஸ்டிங் மூமெண்ட். ஓகேங்க, ரெசிஸ்டிங் மூமெண்ட் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஓவர் டர்னிங் மூமெண்ட் அப்படின்றோம். ஓகேங்களா, அதாவது ரெசிஸ்டிங் மூமெண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணுற மூமெண்ட்டோட ஓவர் டர்னிங் மூமெண்ட்டோட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெசிஸ்டிங் மூமெண்ட் பை ஓவர் டர்னிங் மூமெண்ட் தான் நமக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.5 அண்ட் 1.4 அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் பர்டன் கேசஸ், ஸ்டெபிலிட்டி கேசஸ் சொல்லிட்டு நம்ம படிப்போம். ஓகேங்களா, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டேம் டிசைனில் நம்ம படிப்போம். ஓகே, ஸ்லைடிங் கண்டிஷன் அண்டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் கண்டிஷன் சொல்லிட்டு நம்ம படிப்போம். சரிங்களா, ஸோ இப்போ டைரக்ட் பெண்டிங் மூமெண்ட் எடுத்துக்கோங்க, ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போது PA இன்ட்டு H/3 ஈக்குவல் டு WE இன்ட்டு B/2. அந்த B/2 தான் எத்தனை X பார்னு போட்டிருக்கேன். அப்போ இது ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்க, ரெசிஸ்டிங் மூமெண்ட் ஈக்குவல் டு ஓவர் டர்னிங் மூமெண்ட் ஃப்ரம் பேஸ். அப்போ W இன்ட்டு H பார் BA இன்ட்டு H/3. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்பாங்க, வெயிட் ஆஃப் தி சாயில் எவ்வளோ கொடுக்கலான்னு கேட்கலாம், X பார் என்ன வருதுன்னு கேட்கலாம். ஓகேங்களா, வித்து எவ்வளோ கொடுக்கலான்னு கேட்கலாம். சரிங்களா, அதர்வைஸ் எங்களுக்கு இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குங்களா, ஏதோ சம்திங் மிஸ்ஸிங் டேட்டா கொடுத்துட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா, வெயிட் ஆஃப் தி சாயில். ஓகே, Wன்றது வெயிட் ஆஃப் தி சாயில். ஓகே, எஸ். X பார்ன்றது சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் வால் வித் ரெஸ்பெக்ட் டு வித் ஆஃப் தி வால் அப்படின்னு சொல்லுவாங்க, வித் ஆஃப் தி வால். எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு
கான்செப்ட் இது. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? unsupported trench excavation. இது ஒரு ப்ராக்டிக்கல் கொஸ்டின். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். ஓகே, unsupported trench excavation. ஓகே, ஸோ இப்போ unsupported length of excavation ஃபார்முலா சொல்லுங்கள். unsupported length of excavation formula is equal to 2 times of the depth of the tension crack. அப்போ ஃபார்முலா என்ன வரும்? 2 times of tension crackனு சொல்லிட்டு into 2c divided by gamma into root of kp. ஓகே, into 4. அப்போ 4c divided by gamma into root of kpன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஃபார்முலா. கரெக்டா? எஸ். ஸோ இதுதான் நமக்கு அன்சப்போர்ட்டட் லென்த். எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் நீங்கள் வந்து சாயிலை எஸ்கவேட் பண்ணிட்டு போகலாம். இப்போ இந்த கேபியோட வேல்யூ எனக்கு 1, கொகிஷன் வேல்யூ ஒரு 20, சாயில் டென்சிட்டி வேல்யூ ஒரு 20. அப்போ இது எல்லாத்தையும் அவுட். அப்போ 4 மீட்டர்லும் நீங்கள் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு சாயிலை எஸ்கவேட் பண்ணிகிட்டே போகலாம். இதுதான் அன்சப்போர்ட்டட் லென்த் ஆஃப் எஸ்கவேஷன். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு எம்பேக்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, சாரி, எம்பேக்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டியூரிங் தட் எஸ்கவேஷன் டைமில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணுறோம். ஒரு எம்பேக்மெண்ட்னா எபோதி சாயில் லெவலுக்கு நம்ம பண்ணுவோம், எபோதி கிரவுண்ட் லெவல். ஸோ அதுக்கு கீழே வந்து பிலோ சப்போர்ட் கொடுப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த எஸ்கவேஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் சப்போர்ட், எந்த ஒரு அடிஷனல் சப்போர்ட்டுமே இல்லாமல் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்றது நம்ம இது ஜஸ்ட் தியரிட்டி தான். நம்ம ப்ராக்டிக்கல் அப்படிங்கும்போது டிபெண்டிங் அப்பான் தி சேஃப். ஓகே, சர்க்குலராக எடுக்கணுமா ஸ்கொயராக எடுக்கணுமா, அது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் தி ஒரு சேஃப்டி கன்சம்ஷன். ஓகே, அது ஒன்றும் நமக்கு தேவையில்லாத விஷயம். இப்போதைக்கு நமக்கு ஆஸ் பர் தியரிட்டிக்கல் 4c divided by gamma into root of kp தான் நமக்கு ஃபார்முலா. இப்போ இதில் வந்து ப்ரெஷர். ஓகே, இப்போ டெப்த் ஆஃப் எஸ்கவேஷனில் எங்களுக்கு ப்ரெஷர் எவ்வளோ ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் டிசைனுக்கு 65% தான் கன்சிடர் பண்ணுவோம். அதிகமாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு ப்ரெஷர் வேல்யூ டெப்த் நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம். பேஸ்ட் ஆன் தி ப்ரெஷர் டெப்த் ஆல்சோ இன்க்ரீசிங் பிகாஸ் PA is equal to KA காமா இன்ட்டு H. அப்போ 65% கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெப்த் வந்து எங்களுக்கு குறையும். சரிங்களா? ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் H. ஸோ அதனால் 65% மட்டும் தான் நாங்கள் டிசைனுக்கு கன்சிடர் பண்ணுவோம். PA இஸ் நார்மல் ஆக்டிவ் ப்ரெஷர்ஸ் consider for 65% for trench support only, for trench support. Okay, so அப்போ force on the each member. அப்போ ஒரு மெம்பரில் force on the each member எப்படி இருக்கும்? இது ஒரு கிரிட் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணுவோம், வச்சு நான் வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து ஃப்ரீ போர்டு. ஓகே, அந்த சம்மு நம்ம பார்ப்போம். இது ஒரு ஃப்ரீ போர்டு அதாவது கிரவுண்ட் லெவலில் இருந்து கீழே ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மீட்டரில் இருக்குது. இப்போ இதோடைய ஸ்பேசிங் வந்து ஒரு 2 மீட்டர். அப்போ இந்த ஃப்ரீ போர்டுக்கும் இந்த ஸ்பேசிங்க்கும் நம்ம ஃபுல்லாக எடுத்துக்குவோம். அப்போ ஃப்ரீ போர்டு ப்ளஸ் சென்ட்ரல் நமக்கு இந்த பக்கம் 50%, இந்த பக்கம் ஃப்ரீ போர்டில் ஃபுல்லாக எடுத்துக்கணும். அப்போ 1 மீட்டர் ப்ளஸ் ஃப்ரீ போர்டு வந்து 1 மீட்டர். அப்போ 2 மீட்டர் இதோட ஹைட். அப்போ வித்து வந்து பிரெத் இன்ட்டு ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் இன்ட்டு 60% போட்டால் நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இதில் இது கிரிட்டிக்கல் போர்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏரியா இருக்கோ அதுதான் நமக்கு வந்து கிரிட்டிக்கல் மெம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அந்த இடத்துல அடிஷனல் சப்போர்ட் கொடுத்துக்கணும் நம்ம. அப்போ ஃபோர்ஸ் இன் மெம்பர் இஸ் ஈக்குவல் டு PA இன்ட்டு ஏரியா. ஓகேங்க, லோடு டிஸ்பர்ச்சிங் அப்படின்றோம். அதாவது சப்போர்ட்டோட லோடு டிஸ்பர்ச்சிங். ஏரியா ஆஃப் தி ஸ்பேசிங் டேக் மேக்ஸிமம் கேஸ் அப்படின்றோம். மேக்ஸிமம் கேஸ் ஏன்னா அந்த மேக்ஸிமம் கேஸ் தான் மேக்ஸிமம் லோடு இருக்கும். அப்போ ஸ்பேசிங் நம்ம அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், சப்போர்ட் வந்து அடிஷனலாக கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இதை நமக்கு ஒரு ட்ரென்ச் எஸ்கவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ட்ரென்ச் எஸ்கவேஷன் பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் சப்போர்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய லேட்ரல் சப்போர்ட். ஓகேங்களா, ஹரிசாண்டல், இது வந்து இது லேட்ரல் சப்போர்ட். அப்போ இது நமக்கு ஃப்ரீ போர்டு, இந்த ஏரியா ஃப்ரீ போர்டு. அப்போ இந்த ஃப்ரீ போர்டுக்கும் இந்த சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னு மூலம் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏரியா 1 எடுக்கிறாங்க. பிரெத் இன்ட்டு, ஸோ அப்போ அதனுடைய பிரெத் இன்ட்டு ஃப்ரீ போர்டு ப்ளஸ் H/2. ஹெச்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபஸ்ட் இது H1 டிவைடட் பை 2 இது ஆக்சுவலி. ஓகே, H1 டிவைடட் பை 2 ஃபஸ்ட் ஏரியா எடுத்தாச்சா. ரெண்டாவது ஏரியா பாருங்கள். இப்போ இதனுடைய ஏரியா எடுக்கும்போது இதனுடைய பாதி இதுதான் நமக்கு சப்போர்ட்டிங்க. அப்போ இதில் வந்து H1 டிவைட் பை 2 ப்ளஸ் H2 டிவைட் பை 2. ஏன்னா இது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஹைட்டாக கூட இருக்கலாம். இன்ட்டு பிரெத் வந்து காமன் போடும்போது இது ரெண்டில் மேக்ஸிமம் ஏரியா இருக்கும், அந்த ஏரியா எடுத்துட்டீங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டு லோட் ஆன் தி ஈச் ஸ்டட் ஆர் சப்போர்ட் இஸ் ஈக்குவல் டு 65% ஆஃப் ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் KA காமா இன்ட்டு H இன்ட்டு எஃபெக்டிவ் ஏரியா ஆஃப் தி மேக்ஸிமம். H இஸ் ஈக்குவல் டு ZC கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் தி அன்சப்போர்ட்டட் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம நீங்கள் கண்டுபிடிக்கணும் இந்த ஃபார்முலாவில். H எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். 4c divided by gamma into root of KP. ஓகே, ஏதோ ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு ஏதோ ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஓகே, எஸ். இது வரலும் பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து கேட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது தியரிட்டிக்கல், இது நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஹேவியர் ஆஃப் தி சாண்ட் ஷீட் ஃபைல் அப்படின்னு நம்ம பார்க்கணும். பிஹேவியர் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ், இது வந்து நமக்கு ஷீட் ஃபைலோடைய நமக்கு டெச்சோஃபோட்டோரியஃப். ஓகே, டீச்சே பொட்டேரியஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து ஒரு இன்ஜினியர், சிவில் இன்ஜினியரோட நேம். த கிரீவ் P.T. செப்போட்டேரியஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. செப்போட்டேரியஃப். ஓகே,
ஸோ இது நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஷீட் பைல் பார்த்துடலாங்களா? எஸ், ஷீட் பைல் எதுக்கு டிசைன் பண்ணுவோம்? பேசிவ் எர்த் ப்ரெஷர் தான் டிசைன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ்லேயே நம்ம பார்த்தாச்சு. அப்போ ஷீட் பைலுன்றது என்ன? இது ஷீட் பைல் இஸ் த சேம் லைக் ரீடைனிங் வால், பட் இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி வாட்டர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாட்டர் சி ஸ்ட்ரக்சர் used for resisting lateral earth pressure front of water in sea store structure அப்படின்னு சொல்லலாம். sea store structureக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஆல்ரெடி டேமில் ஷீட் பைல், ஓகேங்களா? சீப்பேஜ் அனாலிசிஸில் படிச்சிருப்போம். லென்த் ஆஃப் தி ஷீட் பைல் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஏன்னா லாஸ் அந்த இடத்துல குறையும். ஓகே, ஸோ ரெசிஸ்டிங் ஆஃப் லேட்டரல் எர்த் ப்ரெஷர் வாட்டர் ஃப்ரண்ட்ஸ் சி ஸ்டோர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ டைப்பை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த ஷீட் பைல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இதில் ஒரே ஒரு கொஸ்டின், இந்த ஷீட் பைல் டிசைன் ஃபார் பேசிவ் எர்த் ப்ரெஷர், அவ்வளோதான். இந்த ஒரே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, வேறு அந்த கொஸ்டின் கேட்டதே இல்லை. ஸோ அப்போ இது வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ரெண்டு டைப்பாக பண்ணுறாங்க. அப்போ என்னென்ன அப்படின்னா கேண்டிலிவர் ஷீட் பைல், ஃப்ரீ சப்போர்ட்டடு, அதாவது ஆங்கர்டு ஷீட் பைல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? கேண்டிலிவர் ஷீட் பைல் அண்ட் ஆங்கர்டு ஷீட் பைல். அதில் வந்து 2 டைப் இருக்குது. இதில் ஆங்கர்டு ஷீட் பைல், ஃப்ரீ சப்போர்ட்டட் ஷீட் பைல் அண்ட் ஃபிக்ஸ்டு சப்போர்ட் ஷீட் பைல் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி டெப்த் வேரியேஷன், ஓகேங்களா? டெப்த் அதிகமாக மோர் சப்போர்ட் நம்ம குடிப்போம், ஓகேங்களா? ஸோ அப்போ கேண்டிலிவர் ஷீட் பைல் ஸோ ஸ்மாலர் டெப்த், அப்போ எவ்வளோ தூரம் யூஸ் ஆகுங்க? 5 to 8 மீட்டர் உள்ள தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? அப்போது ஆங்கர்டு ஷீட் பைல் ஆர் பல்க் ஹெட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதுக்கு பேர் பல்க் ஹெட் ஷீட் பைல் கூட சொல்கிறாங்க. அப்போ ஃப்ரீ சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீ சப்போர்ட் அப்படிங்கும்போது 10 to 12 மீட்டர், ஃபிக்ஸ்டு சப்போர்ட் அப்படிங்கும்போது மோர் தென் 20 to 40 மீட்டர் அப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் டெப்த். ஓகே, எஸ். ஸோ ஒன்றா போகலாங்களா? அப்போ எதுக்கு டிசைன் பண்ணுறோம்? போத் ரெண்டு ஷீட் பைலுமே டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் ஒன்லி, பேசிவ் எர்த் ப்ரெஷர் மட்டும் தான் டிசைன் பண்ணுவேன். ஓகே, இது வந்து ட்ரெச் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெச் லைன்னா என்னென்னா டெப்த் ஆஃப் எம்படட் இன் தி ஷீட் பைல் லைன். ஓகே, அந்த டெப்த் ஆஃப் எம்படட், ஓகேங்களா? டெப்த் ஆஃப் எம்படட் லைன் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெச் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டெப்த் ஆஃப் எஸ்கவேஷன் இந்த ஷீட் பைல் லைன் கூட நமக்கு ட்ரெஞ்ச் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெச் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெஞ்ச் லைன் கிடையாது, ட்ரெச். ஓகே, சி. ஸோ இந்த டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 8 மீட்டர். அப்போது இதனுடைய லெவல் இதுதான் நம்ம ட்ரெச் லைன். ஓகே, எண்டு வந்து பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் லோ டெப்த் 5 to 8 மீட்டர். இந்த கேண்டிலிவர் பாருங்க எப்படி இருக்குது? கேண்டிலிவர் மாதிரி இருக்கா? ஒன் இஸ் ஃபிக்ஸ்டு இஸ் அதர் ரெண்டு இஸ் ஃப்ரீ. தட் இஸ் அ கேண்டிலிவர் ஷீட் பைல். ஓகே, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஷீட் ஃபைல், எஸ், கேண்டிலிவர் ஷீட் ஃபைல், ஃபிக்ஸ்டு எண்ட் ஷீட் ஃபைல், ஃப்ரீ எண்ட் ஷீட் ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஃப்ரீ எண்ட் ஷீட் ஃபைல். ஓகே, வாட் இஸ் ஃப்ரீ எண்ட் ஷீட் ஃபைல்? இஸ் அ ஸ்மாலர் டெப்த். ஓகே, ஸ்மாலர் டெப்த், end is embedded in the earth surface, free earth support அப்படின்றோம். ஓகேங்களா? ஃப்ரீ எர்த் சப்போர்ட் அப்படின்னா இதில் நமக்கு எந்த ஒரு ரிஜிட்டுமே நமக்கு கிடையாது கீழே. ஓகே, இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 end ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டீங்க. இங்கே வந்து ரிஜிட் கிடையாது, ஜஸ்ட் எம்படட் இன்டு தி சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா ஒரு டை, அதாவது ஒரு ஆங்கர்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதுக்கு பேர் தான் ஃப்ரீ எண்டு ஷீட் பைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃப்ரீ எண்டு. ஓகே, டாப் வந்து டைராய்டு யூஸ் பண்ணுறோம். எதுக்கு இந்த டைராய்டு யூஸ் பண்ணுறோம்? இட் இஸ் கிவன் ஃபார் தி மோர் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். படிப்போம் அந்த டைராய்டு எதுக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபிக்ஸ்டு எண்ட் ஷீட் பைல் இஸ் அ மோர் டெப்த், எஸ் சொல்லிட்டீங்க, 20 to 40 மீட்டர். எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு இன்டு தி எர்த் சப்போர்ட், லார்ஜ் டெப்த் எம்படிங் 20 to 40 மீட்டர், எக்ஸ்ட்ராக்டிங் தி டெப்த் அப்படின்னு சொல்கிறோம். 20 to 40 மீட்டர் இஸ் எக்ஸ்ட்ராக்டிங் தி டெப்த். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு எண்ட் ஷீட் பைல். அப்போ ஃபிக்ஸ்டு எண்ட் அப்படிங்கும்போது நமக்கு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ராக்சர் வர வாய்ப்பு இருக்கா? எஸ். அப்போ இதை நம்ம சொல்லலாம். ஏன்னா ட்ரெஞ்ச் லைன் வந்து நமக்கு மேலே இருக்குது. ஓகே, அப்போ இந்த இடத்துல ரொட்டேஷன் நமக்கு 0. இந்த இடத்துல ரொட்டேஷன் இஸ் பாசிபிள். ஓகே, இதில் அது வந்து ஃப்ரீ. ஓகே, அவ்வளோனால அப்போ ஃபெயிலியர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன? பல்ஜிங் அண்ட் ஈல்டிங். பல்ஜிங் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? இந்த இடத்துல சாயில் சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பல்ஜிங் ஆகிறதுக்கு, இல்லை இந்த ஷீட் பைல் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்ட் ஆகிறதுக்கு நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிஹேவியர் இஸ் ஆங்கர் ட்ரெஞ்ச் லைன். ஓகே, இது நமக்கு பிலோ ஆங்கர் பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இது நமக்கு ஒன்றும் தேவையில்ல. ஆங்கர் பிஹேவியர் மீன்ஸ் இஸ் சப்போர்ட்டட் பை தி லைக் ஆங்கர் சப்போர்ட். ஓகே, எஸ். ஸோ இது நமக்கு தேவையில்ல. அப்போ இந்த டை பார்ஸ், ஓகே, இந்த டை பார் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூசிங் ஃபார் ரிடியூசிங் தி thickness of the sheet pile and depth of penetration. இந்த டை பார் நம்ம யூஸ் பண்ணுறோம், நமக்கு என்ன பண்ணணும் நடக்கும் அப்படின்னா thickness of the sheet pile வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் given for some lateral stability, depth of embedded நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எஃபெக்டிவ் லென்த் நமக்கு வந்து குறையுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ் given for more stability, சேம் அப்படியே அந்த காலம் கான்செப்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில். ஓகே, எஸ். ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு இதனுடைய பிஹேவியர், இந்த ஸ்ட்ரெஸ் பிஹேவியர் எப்படி நமக்கு நடக்குது. ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரெஸ் பிஹேவியர் ஷீட் பைலில் எப்படி நம்ம நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எஸ், பார்க்கலாங்களா? முதல்ல இங்கிறது நமக்கும் ஸ்ட்ரெஸ் பிஹேவியர் இன் ஷீட் பைல். அப்போ ஒரு டென்ஸ் சாண்ட் நமக்கு, இப்போ டென்ஸ் சாண்ட் நமக்கு இருந்தால் ட்ரப்பிசாய்டல் மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரப்பிசாய்டல் டாப்லேருந்து 0.2 H ஒரு நமக்கு வேரி ஆகும் நமக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் போர்ஷன் 0.6 into H, மறுபடியும் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 0.2 into H. இது எப்படி இருக்கும் அப்படின்னா டென்ஸ் சாண்டோட பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம், ஆர் ஓவர் கன்சாலிடேட்டட் கிளே. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஏன்னு கேட்டால் மேட்ச் தி ஃபாலோயிங்ல 4 கொடுத்துட்ருவாங்க. ஓகேங்களா? மேட்ச் தி ஃபாலோயிங்ல 4 கொடுத்துட்டு மேட்ச் பண்ணுங்க அப்படின்ட்டுருவாங்க. ஓகே, இந்த 2 கொஸ்டின் தனியாக ஒரு டைம் 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே,
ஐஏஎஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகே, இன்னும் டிஆர்பி டிஎன்பிசியில் கேட்டதில்லை. ஓகே, இந்த டிஆர்பி டிஎன்பிசி கேட்டதில் இந்த ஷீட் பையில் ஒரே ஒரு கொஷின் தான். ஷீட் பைல் இஸ் டிசைன்டு ஃபார் பேசிவ் எர்த் ப்ரெஷர், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ டென்ஸ் அண்ட் பிஹேவியர் நம்ம சொல்லிட்டு ஓவர் கன்சல்டேட்லேயே டாப்பில் வந்து 0.2Hன்னு சொல்லிட்டீங்க, எகைன் 0.4 0.6H ட்ரெபிசாய்டல் ஷேப்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, அப்படியே வைஸ் வருஷா 0.2 நடுவில் லூஸ் சேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் மட்டும் தான் நமக்கு லூஸாக இருக்கும், பாட்டத்தில் வந்து டென்ஸாக இருக்கும், அப்படியே 0.8H நமக்கு வந்துடும். ஓகேங்களா? எஸ். ஸோ அப்போ 0.2H மட்டும் தான் நமக்கு ஸ்லைடிங் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக் கிளே. இப்போ பிளாஸ்டிக் கிளேனா நமக்கு என்ன சொன்னோம்? சேம். அப்போது பிளாஸ்டிக் பிஹேவியர் நமக்கு இருக்கும் அதில். அப்போ 0.3H நமக்கு அதிகமாக இருக்கும். அந்த டெப்த் ஆஃப் ஃப்ளோ நமக்கு அதிகமாக இருக்கும், 0.3H. எகைன் வந்து பார்த்தீங்கன்னா 0.5H அண்டு 0.55H அண்ட் 0.15H அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, லூஸ் சேண்ட் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்லைடு மட்டும் தான் நமக்கு, டென்ஸ் சேண்ட் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே வந்து ஸ்லைடு இருக்கும். ஸோ இதை நம்ம இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இதோட அனலைசிஸ் ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் அப்புறம் டெரிவேஷன் அப்படிலாம் நமக்கு தேவையும் இல்லை. ஓகே, டீச்செப்பொட்டேரியஃப் அப்படின்னா டீச்செப்பொட்டேரியஃப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கிரீவ் பிடி சே பொட்டோ டாரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டோ டாரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, சே பொட்டோ டாரிஃப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவர் ஒரு சிவில் இன்ஜினியர் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லேட்டரல் எர்த் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேரி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி வேரி ஆகுதுன்னா டாப்ல வந்து 0.6H. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஞாபகம் வச்சுன்னு பாருங்க. இந்த இடத்துல டாப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் 0.6 H அப்படின்றாங்க, 0.6 H. ஸோ அப்படியே இந்த வேரியேஷன் வந்து ஆஃபாக மாறிடும். ஓகே, இந்த வேரியேஷன் எப்படி நமக்கு இதில் வந்து ஆஃபாக மாறிடும் 0.3H. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0.4H. அப்படியே இதில் நமக்கு அப்படியே மாறுது, ஆஃபாக மாறுது 0.2H. பாட்டம் இஸ் ஆஃப் ஆஃப் தி டாப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகே, ஏன்னா இது மட்டும் தனியாக கேட்டிருக்காங்க ஒரு டைம் ஐஏஎஸ் எக்ஸாமில். ஓகே, டிஎன்பிசிஐயில் அப்படியே காப்பி பேஸ்ட் போட்டனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஓகே, எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியர், அதாவது ஒரு கிளே சாயில், ஒரு கிளே அண்டு சாண்டி சாயிலுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ். ஓகே, பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி நமக்கு பிஹேவ் பண்ணுது, ட்ரெச் லைனுக்கு மேலேயும் ட்ரெச் லைன் கீழேயும் அப்படின்னு நான் பண்ணுறோம். ஓகே, 2 லேயராக நம்ம பிளான் பண்ணுறோம். ஓகேங்களா? ட்ரெச் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இது பிலோ அண்ட் எபோ. அப்போ ஒரு கிளே, அப்போ கிளே அப்படின்னா நமக்கு எலாஸ்டிக் அண்ட் பிளாஸ்டிக் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாஸ்டிசிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கும். அப்போ எலாஸ்டிக் ஸ்ட்ரெஸ், அப்போ எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் வேல்யூ பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கிளே அப்படின்னாவே எலாஸ்டிக் அண்டு பிளாஸ்டிக். அப்போ இது எலாஸ்டிக்கோடைய ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ், இது வந்து பிளாஸ்டிக்கோடைய ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? இது வந்து பிளாஸ்டிக்கோடைய எலாஸ்டிக்கோடைய ஸ்ட்ரெயின், இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கோடைய ஸ்ட்ரெஸ் டயக்ராம் ஆர் ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஸ்ட்ரெயின் வந்து காமனாக தான் இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் டயக்ராம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். கிளே வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இட் இஸ் அ லீனியர் ஒன். பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பைலீனியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பைலீனியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். கிளே சாண்ட் இது நம்ம போட்டோம் ஆட்டோமேட்டிக்காக சாண்ட் ஆகுதுன்னா லீனியர் வித் ரெஸ்பெக்ட் டு நமக்கு எகைன் பேரபாலிக் ஷேப்பை நமக்கு வந்து வேரி ஆகும், ஃபிக்ஸ்டு பீம் நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகே, இதுவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் பைல். ஓகே, ஷீட் பைல் பார்த்தோம், எர்த் ப்ரெஷர், பேசிக் கொஷின்ஸு. ஓகேங்களா? கூலும்ஸ் தியரி, டெப்த் ஆஃப் டென்ஷன் கிராக்கு, டிஃப்ரென்ஸ் என்னென்ன 2C's கூட பை காமா, அவ்வளோதான். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்களா போதும். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கேட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இது ஒரு ரீடைனிங் வால். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஆஃப் சாயில் இருக்குது, H1 H2 H3ன்னு. எங்களுக்கு பாட்டத்தில் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியலைங்களா? அப்போ நமக்கு டோட்டல் ஸ்ட்ரெஸ், அப்போ இந்த பாட்டத்தில் டோட்டல் ஸ்ட்ரெஸ் மட்டும் நீங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, டியூ டு சாயில்னால இன்டூ டோட்டல் ஸ்ட்ரெஸ் சிக்மா வி. ஓகேங்க, சிக்மா வி. ஓகே, டோட்டல் ஸ்ட்ரெஸ் அட் பாட்டம் சிக்மா வி ப்ளஸ் அண்டு வாட்டர் ப்ரெஷர், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகே, கிளே இருந்தால் கிளே கழிச்சிக்க வேண்டியதான். இப்போ தெரிஞ்சுக்கோங்க என்னென்னு. எஸ். ஸோ இட் இஸ் அ ஸ்பெஷல் பாயிண்ட் அட் பை சாயில் அப்படின்னு, இட் இஸ் அ ஸ்பெஷல் பாயிண்ட். இப்போ வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் டியூ டு த சாயில், அப்போ காமா இன்டூ H1, எஸ் கரெக்ட். அடுத்து காமா டேஷ் இன்டூ H2, எஸ். காமா டேஷ் இன்டூ H3 டேஷ், காமா டேஷ் இன்டூ H4 அப்படின்றோம். அப்போ வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் எனக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? எஸ், வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது இதனுடைய KA வேல்யூ அட் பாட்டத்தில் கேட்கறதுனால KA வேல்யூ sin phi வித் ரெஸ்பெக்ட் டு அட் தி நியர் எண்டு. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குதோ அதான் நம்ம பார்க்கணும். ஓகே, அட் எண்டில் கேட்கணும், அந்த π1 வேல்யூ அதான் நம்ம போடணும். அப்போ ஜஸ்ட் 30 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ 30 டிகிரி அப்படிங்கும்போது நமக்கு என்ன 1/3 நமக்கு வரும். ஓகே, அப்போது சிக்மா வி இன்ட்டு KA இன்ட்டு சிக்மா வி இதனுடைய வேல்யூ. அப்போ ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர். ஓகே, ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு KA இன்ட்டு சிக்மா வி ப்ளஸ் ஃபார்முலா பேலன்ஸ் நமக்கு காமா டபுள் இன்ட்டு 1 2 3 3லேயும் வாட்டர் ப்ரெஷர் இருக்குங்களா, 3 ஆட் பண்ணியாச்சு.
மைனஸ் கொகிஷன் இருந்துச்சுன்னா எங்கே இருக்கும், பாட்டத்தில் இருக்கும். 2c இன்ட்டு ரூட் ஆஃப் கேஏ, கேஏ டிபெண்டிங் அப்பான் தி ஒன்லி எட். ஓகேங்களா, எண்டு மட்டும் தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரிங்களா, அந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஏன்னா நம்ம டிசைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இது ஒன்று பார்ப்போம், மறுபடியும் ஸ்ட்ரெஸ், இது ஒன்று பார்ப்போம், மறுபடியும் ஸ்ட்ரெஸ், இது ஒன்று பார்ப்போம், மறுபடியும் ஸ்ட்ரெஸ். ஈச் ஒன்றுக்கும் போட்டுட்டு ஒவ்வொரு பை 1 வரையும் பை 1 பை 2 பை 3 சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்ட்ரெஸ் அட் எண்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் கேஸ் அப்படின்ற ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் அட் எண்டு பாயிண்ட். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் கான்செப்ட். ஓகே, ஸோ இது வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எர்த் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் வாட். இப்போ இந்த வீடியோ மட்டும் சும்மா என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம் சால்வ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப் அனாலிசிஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இந்த சாயில் மெக்கானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, லாஸ்ட் டைம் வந்து டிஆர்பி வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசி ஏயில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப் அனாலிசிஸ்லேருந்தே வந்துடும். ஓகேங்களா, டேரெக்டாக ஃபார்முலா tan pi / tan phi ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கிற மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டெப்த் ஆஃப் எஸ்கவேஷன் வச்சு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஃபைனைட் எலமெண்ட் ஸ்லோப்ஸில் ஃபேஸ் ஃபெயிலியர், பேஸ் ஃபெயிலியர், டோ ஃபெயிலியர்னு சொல்லிட்டு 3 ஃபெயிலியர் இருக்கும் நமக்கு. ஓகே, கிரேட்டர் தென் 1 என்ன, லெஸ் தென் 1 சொல்லிட்டு லாஸ்ட் டைம் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷனை பேஸ் பண்ணி எப்படி நமக்கு வேரி ஆகுது, ஸோ அதில் என்னென்ன தியரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஸோ இது முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து சாயில் ஸ்டெபிலைசேஷன், அடுத்து சாயில் ஸ்டெபிலைசேஷன், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிசைன் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ், அதில் என்னென்ன தியரி. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அவ்வளோதான், இன்னும் ஒரு 2-3 கிளாஸ் சாயில் மெக்கானிக்ஸ் மேக்ஸிமம் நமக்கு முடிஞ்சிடும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.